வேப்பனஹள்ளி தொகுதியில் பல்நோக்கு கட்டிடம் கட்டும் பணிக்கு அதிமுக துணை பொதுச் செயலாளர் அடிக்கல் நாட்டினார். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் வேப்பனஹள்ளி சட்டமன்ற கெலமங்கலம் கிழக்கு ஒன்றியம் கொப்பரக்கரை ஊராட்சி தொட்டிநாயக்கன்பள்ளி கிராமத்தில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் பல்நோக்கு புதிய கட்டிடம் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. அதிமுக துணை பொதுச் செயலாளர் வேப்பனஹள்ளி எம்எல்ஏ கே.பி. முனுசாமி அவர்கள் 10 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து பணிகளை அடிக்கல் நாட்டி துவங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து தொட்டிநாயக்கன்ஹள்ளி கிராமத்தில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் கே.பி. முனுசாமி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். அப்பொழுது பள்ளி மாணவியை ஆங்கில புத்தகத்தை வாசிக்குமாறு கே.பி. முனுசாமி கேட்டபொழுது குழந்தை மொழியில் மாணவி சரியான உச்சரிப்புடன் வாசித்ததை கழக துணை பொதுச் செயலாளர் கை கொடுத்து வாழ்த்தி மகிழ்ந்தார். பள்ளியின் கட்டிடங்கள் பழுதடைந்து இருப்பதாக பள்ளி மாணவர்கள் கூறியதை கேட்டறிந்த அவர் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியின் கீழ் புதிய பள்ளி கட்டிடம் கட்டித்தரப்படும் என உறுதியளித்தார். நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர் முருகன், சைலேஷ், கிருஷ்ணன், மாவட்ட கவுன்சிலர் விமலா, சண்முகம், முன்னாள் ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணன், மாணவன் அணி ஒன்றிய செயலாளர் ஆர்.என்.பி. கோவிந்தராஜ் மற்றும் ஒன்றிய கழக நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்.